வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செப்டம்பர் 13 மற்றும் 14ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் நிறைய பேர் நல்லா எழுதிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2 விஷயங்கள் நோட் பண்ணணும். முதல்ல பார்த்தீங்கன்னா 2023ஆவது ஆண்டு கரண்ட் அஃபேர்ஸ் கூட நிறைய கேட்டிருந்தாங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் சில கொஸ்டின் கூட கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது கூட சிலது கேட்டிருந்தாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம 2 விஷயங்கள் கற்றுக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முக்கியமான 50 கொஸ்டின், முக்கியமான 100 கொஸ்டின் அந்த மாதிரி படிக்கிறத விட்டுட்டு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும். ஓகேவா? அதுதான் நல்லது. ஆனால் முக்கியமான 50 கொஸ்டின், முக்கியமான 100 கொஸ்டின் அப்படின்ற மாதிரியும் எக்ஸாமில் கேட்குறாங்க தான். ஆனால் அது எல்லா எக்ஸாமுக்கே உதவாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் போதும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம வந்து குறிக்கக்கூடாது. நம்ம வந்து 1 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸாவது படித்து வச்சுக்கணும். ஓகேவா? அதனால் வந்து நீங்கள் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாருங்கள். நம்ம சேனலில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போட போகிறோம். ஓகே, சரி, இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டெய்லியுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவீசஸ் கண்டுபிட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, போர்ட் பிளேயர் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ஸ்ரீ விஜயபுரம். இப்போது அந்தமான் நிக்கோபாருடைய தலைநகரான போர்ட் பிளேயரை பேர் மாற்றம் பண்ணுறாங்க. ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு மாற்றுறதுக்காக மத்திய அரசு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அந்தமான் நிக்கோபாருடைய துணைநிலை ஆளுநர் தேவேந்திர குமார் ஜோஷி அப்படிங்கிறவர். அந்தமான் நிக்கோபார் பற்றி பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸ் முதலாக மூவர்ண கொடியை ஏற்றிய இடம் வந்து இந்த அந்தமான் நிக்கோபார் தான். அதே மாதிரி சாவர்கர் அவரை வந்து இந்த அந்தமான் நிக்கோபாரில் தான் சிறை வைத்திருந்தாங்க. இதே மாதிரி ரீசெண்டாக எந்தெந்த பகுதிகளுடைய பேர் வந்து மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். மகாராஷ்டிராவுடைய அகமது நகர், இதை வந்து அகல்யா நகர் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருந்தாங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அலகாபாத், இதை வந்து பிரயாக்ராஜ் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருந்தாங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பைசாபாத் மாவட்டத்தை அயோத்தி அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருந்தாங்க. அது அயோத்தியா அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. அடுத்தது மகாராஷ்டிராவில் இருக்கிற அவுரங்காபாத்தை வந்து சத்ரபதி சாம்பாஜி நகர் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருந்தாங்க. மகாராஷ்டிராவில் இருக்கிற உஸ்மானாபாத், இதை வந்து தாராஷு அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக அந்தமான் நிக்கோபாருடைய 21 தீவுகள், இதை வந்து பரம்வீர் சக்ரா விருது பெற்றவங்களுடைய பேர் வந்து அங்கே சூட்டியிருந்தாங்க. அடுத்தது சோழிகர்கள், பெட்ட குறும்பர்கள், காட்டு நாயக்கர், பணியர் ஆகிய பழங்குடியின சமூகங்கள் எந்த பகுதியை சார்ந்தவர்கள்? இதற்கான ஆன்சர் நீலகிரி. சோழிகர்கள், பெட்ட குறும்பர்கள், காட்டு நாயக்கர், அதுக்கப்புறம் பணியர், இவங்க எல்லாருமே நீலகிரி உயிர்கோள காப்பக பகுதிகளில் வசிக்கிறவங்க. இப்போது இவங்க உருவாக்குன ஒரு 100 யானை உருவ பொம்மைகள் இது வந்து அமெரிக்காவில் வந்து நிறுவியிருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கிற எலிஃபென்ட் ஃபேமிலி அப்படிங்கிற நிறுவனம் தான் இதை வாங்கிட்டு போய் அங்கே வந்து நிறுவியிருக்காங்க. இப்போ பாருங்கள், எலிஃபென்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு அரசு சாராத அமைப்பு. இவங்க யானைகள் சம்மந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க. இவங்க இதற்காக இந்த பொம்மைகள் எல்லாம் வாங்கி அங்கங்கே நிறுவுறாங்க. நிறுவிட்டு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து காசு வசூலிக்கிறாங்க. அதன் மூலமாக யானைகள் சம்மந்தமான விழிப்புணர்வை வந்து மேற்கொள்கிறாங்க. ஓகே, இப்போது இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த பொம்மை யானைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் லேண்டனா கேமரா அப்படிங்கிற உன்னிச்செடி தாவரங்கள் வைத்து தான் உருவாக்குறாங்க. இந்த லேண்டனா கேமரா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வெளிநாடு சேர்ந்த உண்ணி தாவர இனங்கள். இது வந்து நம்ம உள்நாட்டு தாவர இனங்களுக்கு ஆபத்தானது. அதே மாதிரி சில பறவை இனங்கள் வந்து முட்டையிடுறதுக்கும் இது வந்து தடையாக இருக்குது. ஓகேவா? ஆனால் அதை வைத்தே இவங்க வந்து இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். அடுத்தது, தற்போது எந்த நாடு ஓய்வு வயதை உயர்த்தியது? இதற்கான ஆன்சர் சீனா. இப்போது சீனாவில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கான ஓய்வு வயது 63ஆக உயர்த்தியிருக்காங்க. இதற்கு முன்னாடி 60 வயதாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி பெண்களுக்கான ஓய்வு வயது வந்து 55ஆக இருக்குது. ஓகே, இப்போ எதனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, சீனாவில் முதியோர் எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு அரசை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற மக்கள் பணிபுரிகிறாங்க அப்படின்னா தான் அந்த அரசுக்கு வந்து வருமானம் கிடைக்கும். அப்போ இவங்கெல்லாம் 60 வயசுலேயே ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து காசு குறைஞ்சிட்டே இருக்கும்ல, பொருளாதாரம் வந்து கம்மியாகிட்டே இருக்கும்ல. இதற்காக தான் 63 வயதாக அதிகப்படுத்துகிறாங்க. 1949ஆவது ஆண்டு சீனர்களுடைய ஆயுட்காலம் வந்து 36 வயதாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அது 78 வயதாக இருக்குது. இப்போ ரீசன்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி சீனாவில் வெளிநாட்டை சேர்ந்தவங்க சீனாவிலேருந்து குழந்தைங்களை வந்து தத்தெடுக்கக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்லேயுமே நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ், அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமுக்கான கிளாஸ் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டுடைய
தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. நீங்கள் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதில் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சுதா சேஷையன். இப்போது சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் அப்படிங்கிற நிறுவனம், இது வந்து மத்திய அரசு கீழே இருக்கிற ஒரு நிறுவனம். இது வந்து சென்னையில் பெரும்பாக்கத்தில் தான் இருக்குது. இந்த நிறுவனத்துக்கு தலைவர் யார் அப்படின்னா தமிழக முதல்வர். ஆனால் இப்போ துணைத் தலைவராக ஒருத்தங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் சுதா சேஷையன் அப்படிங்கிறவங்க. இந்த நிறுவனத்துடைய இயக்குனர் வந்து சந்திரசேகரன் அப்படிங்கிறவர். இந்த நிறுவனம் மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு கீழே தான் செயல்படுது. இந்த நிறுவனத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா தமிழில் தொன்மை, தனித்தன்மை, மரபு தொடர்ச்சி இது எல்லாத்தையுமே ஆராய்ந்து பாதுகாக்கிறது தான். அடுத்தது, தற்போது காலமான சீதாராம் யெச்சூரி எந்த கட்சியை சார்ந்தவர்? இதற்கான ஆன்சர் CPIM, அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. அதில் மார்க்சிஸ்ட், ஓகேவா? கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தனியாக வேற ஒரு கட்சி இருக்குது. அதே மாதிரி மார்க்சிஸ்ட் இதில் இருக்கிறது அது வேற. அப்படி பார்க்கும்போது 2 கட்சிகள் இருக்குது. தமிழில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இந்த கட்சியை அதோடைய பொதுச் செயலராக இருந்தவர் தான் இந்த சீதாராம் யெச்சூரி அப்படிங்கிறவர். அவர் இப்போ மரணம் அடைந்துட்டார். இவர் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர். 2005ஆவது ஆண்டிலிருந்து 2007ஆவது ஆண்டு வரைக்கும் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருக்காரு. 2015ஆவது ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலராக இவர் வந்து ஆனார். அடுத்தது, பள்ளி மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு பயிற்சி வழங்க எந்த நிறுவனத்துடன் சென்னை IIT ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் ஃபோர்டு. இப்போ பாருங்கள், தமிழகம் முழுவதும் 240 பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு சாலை பாதுகாப்பு பயிற்சி வழங்குறதுக்காக சென்னை IIT, அதாவது மெட்ராஸ் IITயும் ஃபோர்ட் நிறுவனம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எதற்காக இவங்களுக்கு பயிற்சி வழங்குறாங்க அப்படின்னா இவங்க 18 வயது ஆனதுக்கப்புறம் இவங்க வந்து பைக் ஓட்டுவாங்க, கார் ஓட்டுவாங்க. இதனால அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்கறது நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. IIT மெட்ராஸுடைய இயக்குனர் வந்து காமக்கோடி அப்படிங்கிறவர். இதில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் பாருங்கள். 2022ஆவது ஆண்டு தேசிய நெடுஞ்சாலை விபத்தில் முதலிடம் பிடித்தது தமிழ்நாடு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான விபத்துகள் வந்து 2 வீலர் விபத்துகள் தான் நடக்குது, ஓகேவா? அதுலேயும் ரொம்ப குறிப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப அதிகமானவங்க வந்து இந்த இளைஞர்கள் தான் வந்து விபத்துக்கு உள்ளாகிறாங்க. இவங்க தான் ரொம்ப வேகமாக போகிறது, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் வந்து போகிறது, போய் வந்து விழுந்துட்டு அதுக்கப்புறம் விபத்தில் உள்ளாகி இறந்துடுறாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க, ஓகேவா? அடுத்தது, 2022ஆவது ஆண்டு சாலை விபத்து இறப்பில் முதலிடம் பிடித்தது வந்து உத்தரப்பிரதேசம், 2ஆம் இடம் பிடித்தது தமிழ்நாடு. ஓகே. அடுத்தது, தற்போது தமிழக அரசு ஊழியர்களின் பணிக்கொடை உச்சவரம்பு எவ்வளவாக அதிகரிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 25 லட்சம். ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி அப்படிங்கிறது, அதாவது என்னென்னா அரசு பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஓய்வு பெறும்போது அவங்களுக்கு பணிக்கொடை வழங்குவாங்க. அதாவது ஓய்வூதியம் அப்படிங்கிறது வேறு, அது வந்து தனியாக வழங்குவாங்க. ஆனால் பணிக்கொடை கிராஜுவிட்டி அப்படின்ற மாதிரி ஒன்று தனியாக வழங்குவாங்க. அது சில கால்குலேஷன்லாம் பண்ணி அவங்க கடைசியாக எவ்வளோ சேலரி வாங்கினாங்க இதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு கால்குலேஷனாக கொடுப்பாங்க. இது வரைக்கும் அதிகபட்சமாக ஒருத்தங்களுக்கு பணிக்கொடையாக 20 லட்ச ரூபாய் வரைக்கும் தான் வழங்க முடியும். ஆனால் இப்போ வந்து 25 லட்ச ரூபாய் வரைக்கும் வழங்க முடியும் அப்படின்ற மாதிரி உயர்த்தியிருக்காங்க. 7வது மத்திய ஊதிய குழு அவங்களுடைய பரிந்துரைப்படி தான் இது 25% உயர்த்தியிருக்காங்க. இது ஜனவரி 1, 2024ஆவது ஆண்டு முன்தேதியிட்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, தேசிய நெடுஞ்சாலை கட்டணம் விகிதங்கள் மற்றும் வசூல் நிர்ணயம் விதிகள் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? இதற்கான ஆன்சர் 2008. இப்போ பாருங்கள், இந்த விதிகளில் சில திருத்தம் இப்போது பண்ணியிருக்காங்க. அதுபடி பார்த்திங்க அப்படின்னா சுங்கச்சாவடியை கடக்கிற வாகனம் முதல் 20 கிலோமீட்டருக்கு அப்புறம் பயணிக்கிற தூரத்தை கணக்கிட்டு பண்ணி அதற்காக தான் கட்டணம் வந்து பிடிக்கம் பண்ண போகிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு டோல்கேட் இதில் இருக்குது, ஒரு சுங்கச்சாவடி இங்கே இருக்குது, ஒரு வாகனம் இது வந்து கடந்துச்சு. இப்போ அவங்கக்கிட்டேருந்து எந்த ஒரு காசுமே அவங்க பிடிக்க மாட்டாங்க. இதை கடந்து அது 20 கிலோமீட்டர் வந்து பயணம் பண்ணுது, அப்போ கூட எந்த ஒரு காசுமே பிடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் 21வது கிலோமீட்டர் பயணம் பண்ணுதில்ல, அந்த டைமில் தான் அதுக்கிட்டேருந்து வந்து காசு பிடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இப்போ கொண்டு வர போகிறாங்க. அப்போது இந்த தூரம் வந்து செயற்கைக்கோள் மூலமாக கணக்கெடு பண்ண போகிறாங்க. ஓகே. இப்போ இருக்கிற ஃபாஸ்டாக் முறைக்கு மாற்றாக GNSS ஆன்போர்ட் யூனிட் அப்படிங்கிற கருவியை வாகனங்களில் வந்து பொருத்த போகிறாங்க. இந்த GNSS அப்படின்னா குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். இந்த GNSS ஆன்போர்ட் யூனிட் அப்படிங்கிற பொருத்தப்பட்ட வாகனம் இருக்குல்ல, அது வந்து போகிறதுக்காக தனியாக ஒரு வழி சுங்கச்சாவடியில் அமைக்க போகிறாங்க. ஃபாஸ்டாக் தான் இது வரைக்கும் நடைமுறையில் இருக்குது. இது 2014ஆவது ஆண்டு அறிமுகம் செய்திருந்தாங்க.
இதுக்கு ஒரு டேக்லைன் இருக்குது, ஒரு முழக்கம் மாதிரி இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒன் நேஷன் ஒன் டேக், ஃபாஸ்ட் டேக் அப்படிங்கிறது தான். அடுத்தது, இரண்டாவது விமான போக்குவரத்து தொடர்பாக ஆசிய பசிபிக் நாடுகளின் அமைச்சர்கள் மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. இப்போ புதுடெல்லியில் தான் இது நடைபெற்றது. நம்ம இந்தியாவுடைய மத்திய சிவில் விமானத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா ராம் மோகன் நாயுடு அப்படிங்கிறவர். இப்போது நம்முடைய பிரதமர் மோடியுமே இதில் கலந்து கொண்டார். பிரதமர் மோடி சில முக்கியமான விஷயங்கள் பற்றி பேசினார், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல அவர் உடான் திட்டம் பற்றி பேசினார். உடான் திட்டம் இதோடைய விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா உதே தேஷ்கா ஆம் நாகரிக் அப்படிங்கிறது. இது 2016ஆவது ஆண்டு கொண்டு வரப்பட்ட திட்டம். தமிழில் இந்த உதே தேஷ்கா ஆம் நாகரிக் அப்படின்னா சாதாரண மனிதர்களும் பறக்கட்டும் அப்படிங்கிறது. இந்த திட்டத்துக்கு கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மலைப்பாங்கான பகுதிகள், அதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு பகுதியுமே, வேறு எந்த ஒரு வசதியுமே இல்லாத காட்டு பகுதிகளில் எல்லாம் சின்ன சின்ன விமான நிலையங்கள் வந்து அமைக்கிறாங்க. இதன் மூலமாக அந்த பகுதிகளில் விமானம் மூலமாக போக முடியும்ல, அதற்காக தான் இந்த திட்டம் தொடங்கியிருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா விமான கட்டணங்களுடைய விலையை வந்து குறைக்கிறாங்க, விமான பயண கட்டணத்துடைய விலையை குறைக்கிறாங்க. இதனால் எல்லாருமே பறக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். ஓகே, இது வந்து சிறு பகுதிகளை இணைக்கிற ஒரு திட்டமாக இருக்குது. இப்போ இந்த திட்டத்துக்கு கீழே இது வரைக்குமே 1.4 கோடி பேர் வந்து விமானத்தில் பயணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பிரதமர் மோடி சொல்கிறாரு. அதில் நிறைய பேர் முதல் முறையாக பயணம் பண்ணவங்க அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஓகே, இப்போது நம்ம இந்திய விமானிகளில், இந்திய பைலட்டில் 15% வந்து பெண்கள் இருக்காங்க. ஆனால் உலக அளவிலேயே 10% மட்டும்தான் பெண்களாக இருக்கிறாங்க. அடுத்தது, 20வது கடலோர மாநிலங்கள் மேம்பாட்டு குழும கூட்டம் தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் கோவா. இப்போ கோவாவில் தான் இது நடைபெற்றது. யாருடைய தலைமையில் அப்படின்னா சர்வானந்த சோனோவால். யார் இவர் அப்படின்னா மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறை அமைச்சர் தான் இந்த சர்வானந்த சோனோவால். ஓகே, இப்போது தமிழக சார்பில் இதை யார் கலந்துக்கிறாங்க அப்படின்னா தமிழக நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சரான ஏவா வேலு அவர்கள் வந்து கலந்து கொண்டார். அடுத்தது, சந்திப்பூர் ஒருங்கிணைந்த சோதனை தளம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. இந்த மேப்பில் பாருங்கள், ஒடிசாவில் கடற்கரையோரத்தில் இது இருக்குது. முதல்ல வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐலாண்ட் இருக்கா, அதுக்கு மேலே இந்த ஐடிஆர் அப்படிங்கிறது இருக்குது. ஐடிஆர் அப்படின்னா இன்டிகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது, ஒருங்கிணைந்த சோதனை களம் அப்படிங்கிறது. இது வந்து சண்டிப்பூர் அப்படிங்கிற பகுதியில் தான் இருக்குது. இந்த சண்டிப்பூர் அப்படிங்கிறது ஒடிசாவில் இருக்குது. ஓகே, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் எதற்காக வந்து இது நியூஸில் அடிக்கடி வந்துட்டு இருக்கு அப்படின்னா இங்கே வந்து ஏவுகணைகள் எல்லாமே பரிசோதனை பண்ணுவாங்க, அதனால தான் இது அடிக்கடி வந்து நியூஸில் வந்துட்டே இருக்குது. ஓகே, இப்போ கூட ஒரு ஏவுகணை வந்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அந்த ஏவுகணை எது அப்படின்னா VLSRSAM அப்படிங்கிறது, அதாவது வெர்டிக்கல் லான்ச் ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படிங்கிறது. அதாவது தரையிலிருந்து செங்குத்தாக பாய்ந்து வான் இலக்கை தாக்கி அழிக்கும் குறுகிய தூர ஏவுகணை அப்படிங்கிறது தான் இது இப்போ வந்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா ஒடிசாவில் இந்த சந்திப்பூர் ஒருங்கிணைந்த சோதனை தளம் அப்படிங்கிற பகுதியில் தான் பண்ணியிருக்காங்க. DRDO அமைப்பும் இந்திய கடற்படையும் சேர்ந்து தான் பரிசோதனை பண்ணியிருக்காங்க. DRDO அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அமைப்பு, தமிழில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அப்படிங்கிறது. இதோடைய தலைவராக இப்போ இருக்கிறது சமீர் வி காமத் அப்படிங்கிறவர். அடுத்தது, 4வது தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4வது சவுத் ஏஷியன் ஜூனியர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. சென்னையில் ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கத்தில் தான் நடைபெற்றது. இதில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு இந்தியா. 21 தங்கம், 22 வெள்ளி, 5 வெண்கலம் வந்து பெற்றிருக்கோம். தமிழகத்துடைய அபிநயா இவங்க வந்து ஓட்டப்பந்தயத்தில் 2 தங்கங்கள் வந்து வாங்கியிருந்தாங்க. இதில் மொத்தமாக 7 நாடுகள் தான் கலந்து கொண்டாங்க. இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, அதுக்கப்புறம் பூடான், நேபாளம், வங்காளதேசம். ஓகே, அடுத்தது 7 கிடையாது, 6 நாடுகள் தான் கலந்து கொண்டாங்க. ஓகே, அடுத்தது, ஃபோர்ட் நிறுவனம் எந்த நாட்டை சேர்ந்தது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம் தான் இந்த ஃபோர்ட் நிறுவனம். இவங்க 1995ஆவது ஆண்டு சென்னையில் மறைமலை நகரில் உற்பத்தியை தொடங்கியிருந்தாங்க. 2021ஆவது ஆண்டு சென்னையில் இருக்கிற உற்பத்தியை வந்து நிறுத்திட்டாங்க. அப்போது இப்போ ஃபோர்ட் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து மறுபடியும் சென்னையில் உற்பத்தியை வந்து தொடங்க விரும்புகிறோம் அப்படின்னு தமிழக அரசிற்கு கடிதம் எழுதியிருக்காங்க. ஓகே, இதன் மூலமாக 3000 பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது. அடுத்தது ஒரு ஷார்ட் நியூஸ் ரிஃபரன்ஸ், அதையுமே பார்க்கலாம். பாஜக அல்லாத கட்சிகள் ஆளும் மாநிலங்களுடைய 16வது நிதிக்குழு கூட்டம் இப்போது கேரளாவுடைய தலைநகரான திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது. இதற்கு தலைமை தாங்கினது கேரளாவுடைய நிதியமைச்சரான KN பாலகோபால் அவர்கள் தான். தமிழக நிதியமைச்சரான தங்கம் தென்னரசுமே இதில் கலந்து கொண்டார். மத்திய மாநில நிதி பகிர்வு கொள்கையை நம்ம சீரமைக்கணும், மத்திய அரசு வந்து சீரமைக்கணும், அதற்காக நம்ம வந்து வலியுறுத்தணும் அப்படின்ற மாதிரி இதில் வந்து அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதற்காக வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க.
ஓகே, அடுத்தது இனி ரிவிஷன் பார்க்கலாம். போர்ட் பிளேயர் பெயர் எவ்வாறு மாற்றம் செய்யப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ஸ்ரீ விஜயபுரம். அடுத்ததுக்கு சோழிகர்கள், பெடகுறும்பர்கள், காட்டுநாயக்கர், பணியர் ஆகிய பழங்குடியின சமூகங்கள் எந்த பகுதியை சார்ந்தவர்கள்? இதற்கான ஆன்சர் நீலகிரி. அடுத்தது தற்போது எந்த நாடு ஓய்வு வயதை உயர்த்தியது? இதற்கான ஆன்சர் சீனா. இப்போ உங்களுக்கான கேள்வி, சீனாவுடைய அதிபர் பெயர் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சுதா சேஷையன். அடுத்தது தற்போது காலமான சீதாராம் யெச்சூரி எந்த நாட்டை சேர்ந்தவர்? எந்த கட்சியை சார்ந்தவர்? இதற்கான ஆன்சர் சிபிஐஎம். அடுத்தது பள்ளி மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு பயிற்சி வழங்க எந்த நிறுவனத்துடன் சென்னை ஐஐடி ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் ஃபோர்டு. அடுத்தது தற்போது தமிழக அரசு ஊழியர்களின் பணிக்கொடை உச்சவரம்பு எவ்வளவாக அதிகரிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 25 லட்சம். அடுத்தது தேசிய நெடுஞ்சாலை கட்டணம் விகிதங்கள் மற்றும் வசூல் நிர்ணயம் விதிகள் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? இதற்கான ஆன்சர் 2008. அடுத்தது இரண்டாவது விமான போக்குவரத்து தொடர்பாக ஆசிய பசிபிக் நாடுகளின் அமைச்சர்கள் மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. அடுத்தது 20வது கடலோர மாநிலங்கள் மேம்பாட்டு குழும கூட்டம் தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் கோவா. அடுத்தது சந்திப்பூர் ஒருங்கிணைந்த சோதனை தளம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. அடுத்தது நான்காவது தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அடுத்தது ஃபோர்ட் நிறுவனம் எந்த நாட்டை சேர்ந்தது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.